மக்களே நிறைய ஆட்டோமேட்டிக் கார்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஷிஃப்ட் லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா கியர் லிவர் பக்கத்தில் அந்த பட்டனையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அது பட்டனாகவும் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் மெக்கானிசமில் வந்து அதை வந்து எங்கேஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஷிஃப்ட் லாக்கோட யூஸ் வந்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் நம்ம கூட இருக்கிற வண்டி பார்த்தோம் அப்படின்னா மஹிந்திராவோட XUV 3XO. அண்ட் இந்த காரில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஷிஃப்ட் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு புது கார் அப்படிங்கிறனால இதை நான் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து எங்கேஜ் பண்ணி காட்டல. பட் பேசிக்கலி என்னென்னா இங்கே வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். இந்த கேப்பில் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை உங்கள் கீ ஃபாபை விட்டு நீங்கள் இந்த நாபை வந்து இந்த கவரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒரு சின்ன பட்டன் இருக்கும். இந்த பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா எமர்ஜென்சி கேஸஸில் உங்கள் வண்டி இன்கேஸ் வந்து பார்க்கிங் பிரேக்கில் வந்து மூவ் பண்ண முடியல, பட் வேறு ஏதோ ஒரு இஷ்யூனால உங்களால் வந்து பார்க்கிங் பிரேக்கை வந்து எங்கேஜ் பண்ணி நியூட்ரல் கோயில் மித்த டிரைவ் மோட்ஸ்க்கு மூவ் பண்ண முடியல அப்படின்னா இதை நீங்கள் அழுத்தி அந்த ஷிஃப்ட் லாக், அந்த லாக்கிங் மெக்கானிசம், அந்த டிரான்ஸ்மிஷன் டனலில் அந்த லாக் பண்ணுற மெக்கானிசம் அது ரிலீஸ் பண்ணும். அது ரிலீஸ் பண்ணுறதுனால உங்களால் வந்து நியூட்ரல் இல்லைன்னா டிரைவ் மோடுக்கோ உங்களால் வந்து இந்த கியர் லிவரை வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இது வந்து எமர்ஜென்சி கேஸஸில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபீச்சர். அண்ட் இந்த ஃபீச்சரை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ மூலிமா இதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஃபீச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.